கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் பொன்னான நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 9 மற்றும் 10வது வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களென்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அலங்காரம் என்பது மனு குலத்திற்கு முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது. சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும், ஏன் முதியவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும் அலங்காரத்தை விரும்புகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆண்கள் கூட இந்த நாளில பெண்களைப் போல அலங்காரம் செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். பெண்களைப் போல முடியை நீளமாக வளர்த்தி கொள்வது, பெண்களைப் போல காதில கடுக்கன்களை அணிந்து கொள்வது, பெண்களைப் போல வளையல் போட்டு கொள்வது, இப்படிப்பட்ட அலங்காரத்திற்கு சில ஆண்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். பெண்கள் இயற்கையிலேயே அழகுள்ளவர்கள். தேவன் அவர்களை அழகாக படைத்திருக்கின்றார். ஆனால் அந்த படைப்புக்கு இன்னும் அழகு சேர்க்கும் வண்ணமாக பலவிதமான பொருட்களினால இன்னும் அதிகமாக அவர்கள் தங்களை அலங்கரித்து கொள்ளுகிறார்கள். அலங்கரித்து கொள்ளுவது தேவைதானா என்று கேட்போமேயானால் அதை தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது. தினமும் குளிக்க வேண்டும், எண்ணெய் போட வேண்டும், பவுடர் போட வேண்டும். நம்முடைய உதட்டை காக்கும்படிக்கு அதிக கலர் இல்லாத ஒரு லிப்ஸ்டிக்கை நாம் உபயோகப்படுத்தலாம். நம்முடைய சரீரத்தை மூடிக்கொள்ளுகிறபடிக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை அணிந்து கொள்ளலாம். பெண்களாக இருக்கிறபடினால காதுல ஒரு பொன் ஆபரணத்தை அணிந்து கொள்ளலாம். கழுத்துல தேவைப்பட்டால் ஒரு சிறிய ஒரு மாலையை கூட நாம் போட்டு கொள்ளலாம். இதை தவறு என்று நாம் சொல்ல முடியாது. அநேகர் நகை போடுவது தவறு என்று சொல்லுவார்கள். அநேகர் நகை போட்டு கொள்வது தவறு இல்லை என்றும் கூட சொல்லுவார்கள். நகை போடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய நகைகளை தங்களுடைய பீரோவில் பத்திரமாக வைத்திருப்பார்கள். இரவு நேரங்களிலே திறந்து அதை அடிக்கடி பார்த்து கொள்வார்கள். ஆகவே நகை போட்டு கொள்வது தவறு என்று சொல்ல முடியாது. நகை போடாமல் இருப்பதும் தவறு என்று சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கு இடரல் இல்லாதபடிக்கு தேவையானவைகளை நாம் அணிந்து கொள்வதில் தவறு ஏதும் இல்லை. இன்றைக்கு உலகம் 2 விதமான அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. முதலாவது அலங்காரம், அழகாக விதவிதமாக மயிரை பின்னி விலையேற பெற்ற பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்வது ஒரு முக்கியமான ஒரு அலங்காரம் என்று கருதப்படுகிறது. திருமணங்களில் நாம் பார்க்கிறோம், விதவிதமாக அந்த பெண்ணின் மயிரை பின்னி விலையேற பெற்ற பொன் ஆபரணங்களை அணிவிப்பார்கள். அப்படி திருமண நாளில் உங்களுக்கு விருப்பமானால் அணிந்து கொள்வது தவறு அல்ல. ஆனால் தினமும் தினமும் விதவிதமாக மயிரை பின்னி மற்றவர்களுக்கு இடரலாக சுற்றுவது தவறு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடவுளே இந்த முடியை நீளமாக அழகாக வைத்திருக்கின்றார். பார்ப்பதற்கு அது அழகாக இருக்கிறது. ஆனால் அதை எங்கேயாகிலும் கட் பண்ணி விடுவது, எங்கேயாகிலும் விதவிதமாய் பின்னுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவர்களுக்கு இடரலாக காணப்படுகிறது. காதில ஏதோ ஒரு பொன் ஆபரணத்தை அணிந்து கொள்வது தவறு அல்ல. ஆனால் இன்றைக்கு அளவுக்கு அதிகமான பொன் ஆபரணங்களை பெண்கள் அணிந்து கொள்ளுவர்களாக காணப்படுகிறார்கள். காலில ஏதோ ஒரு ஆபரணத்தை அணிந்து கொள்ளுகிறார்கள், இடுப்புல ஆபரணத்தை அணிந்து கொள்ளுகிறார்கள், கழுத்துல ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிறார்கள், காதில ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிறார்கள், மூக்கில ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிறார்கள். எங்க பார்த்தாலும் தங்க நகை, தங்க வளையல், தங்க இப்படி அநேக அந்த பொன் ஆபரணங்களுக்கு முக்கியத்துவமான இடத்தை கொடுக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக இந்த பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்வது நல்லதா? நம்முடைய மனம் கடவுள் மேல வைக்கப்பட வேண்டும், பொன் ஆபரணங்களின் மேல் அல்ல. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னதாக நான் ஒரு பேருந்து நிலையத்தில் இருந்தபோது ஒரு பெண் மாரில் அடித்து கொண்டு கதறி கதறி அழுதாள். நான் 3 பவுன் செயின் போட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்டில் ஒரு திருடன் அதை திருடி கொண்டு ஓடிவிட்டான். இப்போது வீட்டுக்கு போனால் என் கணவர்
பயங்கரமாக அடித்தே கொன்று விடுவார், நான் என்ன செய்வேன் என்று அந்த சகோதரி கதறி அழுது கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பாருங்க, நாம் அலங்காரம் செய்யும்படியாக அணிந்து கொள்ளுகிற பொன் ஆபரணங்களே நம்முடைய உயிருக்கு ஆபத்தானவைகளாக மாறிவிடுகிறது. இந்த பொன் ஆபரணங்களை அணிந்து கொண்டு தனியாக போக முடியாது. எப்போது வேண்டுமானாலும் மரணம் நேரிடலாம். சாதாரணமாக நீங்கள் தலையை சீவிக்கொண்டு போனால் யாருமே பார்க்க மாட்டார்கள். ஆனால் தேவையில்லாமல் விதவிதமாக மயிரை பின்னிக் கொள்ளும் பொழுது அநேகர் உங்கள் பின்னாலே உங்களுக்கு தெரியாமலேயே வருவார்கள். ஆகவே இந்த வேதம் மயிரை பின்னுகிற காரியத்தை, தேவையில்லாமல் மேக்கப் போடுகிற காரியத்தை, தேவையில்லாம அளவுக்கு அதிகமான பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிற காரியத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறது. தேவைக்கு காதுல ஒன்று போட்டுக் கொள்ளலாம், நன்றாக தலையை சீவி கொள்ளலாம், நங்களை பவுடர் போட்டு கொள்ளலாம். இப்படிப்பட்ட அலங்காரத்தை வேதம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏன்னா ஒரு பெண்ணானவள் ஒரு பேயை போல இருக்கக்கூடாது, பார்க்கிறதற்கு அழகாக இருக்க வேண்டும், லட்சணமாக இருக்க வேண்டும். ஆகவே தேவையான அலங்காரத்தை அவள் செய்து கொள்வதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் தேவையில்லாத அளவுக்கு அதிகமான அலங்காரத்தை செய்து கொள்வது அது நமக்கு ஆபத்தாக முடிகிறது. ஆகையினால்தான் வேதம் இப்படிப்பட்ட அலங்காரத்தை வேண்டாம் என்று நமக்கு சொல்லுகிறது. அடுத்தபடியாக உலகம் விரும்புகிற இரண்டாவது அலங்காரம் விலையேற பெற்ற வஸ்திரங்களினால தங்களை அலங்கரித்து கொள்வது. ஐயா, உடை போடுவது தவறா என்று கேட்போமேயானால் கண்டிப்பாக தவறு ஏதுமில்லை. ஆதியிலே தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவன் வைக்கப்பட்ட இடத்தில் மிகவும் சந்தோஷமானவர்களாக காணப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்து இருந்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்து கடவுளை விட்டு தூரம் போன பொழுது அந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு அகன்று போய்விட்டது. இத்தனை நாட்களாக அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று நினைக்கவில்லை. ஏனெனில் மகிமையின் வஸ்திரம் இருந்தது அவர்கள் மேலே. ஆனால் இப்போது கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் கடவுளை விட்டு தூரம் போனபடியினால அந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு அகன்று போய்விட்டது. இப்போது அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று நினைத்து ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது வெட்கப்படுகிறார்கள். அந்த நிர்வாணத்தை மூடும்படிக்கு என்ன செய்வது என்று அவர்கள் சிந்தித்தார்கள். அத்தி இலைகளை எடுத்து அதை தைத்து ஆடைகளாக மாற்றி இடுப்புல சுற்றி கொண்டார்கள். முடிந்த அளவுக்கு தங்களுடைய நிர்வாணத்தை அவர்கள் மறைத்தார்கள். பாருங்கள், அவர்கள் நினைத்தார்கள் அந்த அத்தி இலை நிரந்தரமான ஆடையாக நமக்கு இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வெயில் ஏறி இருக்கும், வெயில் அதிகமான உடனே, உஷ்ணம் அதிகமான உடனே அந்த அத்தி இலைகள் காய ஆரம்பித்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது காய்ந்து கீழே விழுகிற நிலைக்கு உள்ளாகி இருக்கும். அப்போது அவர்கள் ஐயையோ, நாம் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, என்ன செய்வது என்று தெரியவில்லையே, எப்படி இந்த நிர்வாணத்தை மூடுவது என்று கணவனும் மனைவியும் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி பேசிக்கொண்டிருந்த வேளையில கடவுள் அவர்களை தினமும் தேடி வந்த